அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் வைக்கக்கூடிய பொருளால் பல்வேறு காலங்களில் பல்வேறு மாற்றம் நிகழ்ந்திருக்கு. இது நமக்கு தெரிஞ்சதாங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா தற்போது வைத்துள்ள பொருளால் இனி வருகின்ற காலங்களில் ரிஷபராசி நண்பர்களுக்கு எப்படிப்பட்ட சூழ்நிலை அமையப்போது, உங்களுக்கான சாதகமான பலன்கள் என்னென்ன, எந்தெந்த விஷயங்கள்ல நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கலான்னு தெரிஞ்சுக்கோங்க. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இது போன்ற சுவாரஸ்ய பதிவுகளுக்கு மறக்காமல் நீங்கள் வேலை இருக்க பயமே சேனலுடைய பெல் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த ஒரு பதிவை பகிர்ந்துடுங்க. மேலும் மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய ராசி பேர் என்னன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்ப்பதாக இருந்தீங்கன்னா ஜாதகத்தில் ஒரு தெளிவான பதிவையும் பரிகாரத்தையும் பெற்றுக்கொள்ள நீங்கள் வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு மறக்காமல் கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். 12 ராசியில் பார்த்தீங்கன்னா 2வது ராசின்னு சொல்லக்கூடிய சுகங்களுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய ரிஷபராசி நண்பர்களே, ஜோதிடத்திலேயே ரிஷப ராசிக்கு தாங்க சின்னமாக வருது இந்த எருது. நல்ல மன உறுதி கொண்டவங்க தாங்க நீங்கள். பெரும்பாலானவங்க ஓரளவுக்கு நீங்கள் செல்வ செழிப்புள்ள குடும்பங்களில் தான் நீங்கள் பிறந்திருப்பீங்க. வாழ்க்கையில் நீங்கள் அனைத்து இன்பங்களையுமே அனுபவிக்கக்கூடிய அதிர்ஷ்டம் நிறைந்த ராசிக்காரர்கள் நீங்கள் தாங்க. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தொடர்ந்து அதிகப்படியான அதிர்ஷ்டத்தையும் முன்னேற்றத்தையும் பெற நினைச்சிங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு எளிய பரிகாரமாக பார்த்தீங்கன்னா, உங்களுடைய குலதெய்வ கோவிலுக்கு சென்று குலதெய்வத்துக்கு நீங்கள் வெள்ளை நிற தாமரை பூ இல்லைன்னா மல்லிகை பூ சாத்தி வழிபாடு செய்வது. நீங்கள் மேலும் பார்த்தீங்கன்னா கூடுதலாக வெள்ளை நிற வஸ்திரம் சாற்றி வழிபடுவதும் சிறப்பான பலன்களை தேடித்தருங்க. அதே போல் நீங்கள் வெள்ளிக்கிழமை தோறும் வரக்கூடிய சுக்கிர பகவானுக்கு சுக்கிர விரதம் இருப்பது உங்களுடைய செல்வ வளத்தை பல மடங்கு பெருக செய்திருங்க. பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான காலகட்டமாக தான் அமைய போது ரிஷபராசி நண்பர்களுக்கு. உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் பரிகாரங்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கலாங்க. இந்த மாதத்தில் தாங்க சுக்கிர பகவானும் ஆகஸ்ட் மாதத்தில் 22ஆம் தேதி வரை இணைந்தே வராரு. இந்த காலகட்டத்தில் நீங்கள் மகாலட்சுமி வழிபாடு செய்வது, நாச்சியார் திருமொழி கேட்பது உங்களுக்கான வெற்றியை தேடித்தருங்க. தற்போது பார்த்தீங்கன்னா கடக ராசியில் இருக்கக்கூடிய புதன் பகவான் தான் சிம்ம ராசிக்கு பிரவேசமாகிறாரு. சுக்கிர பகவானும் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 22ஆம் தேதியில் மிதன ராசியில் இருந்து கடக ராசிக்கு வராராம். கண்ணியில் செவ்வாய்னு, கும்பத்தில் ராகுன்னு, மீனத்தில் சனி பகவான் வக்கரமாக இருக்க போகுதுங்க. இந்த நிலையில தான் தற்போது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்களாக பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மாதம் ஒரு அற்புதமான காலகட்டமாக அமைந்திருக்கு. உங்கள் ராசி அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் பார்த்தீங்கன்னா தனசானத்தில் தனகாரகனோடு சேர்ந்து வராரு. குரு சுக்கிரன் யோகம் மிகப்பெரிய லாபத்தையும் உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி தருங்க. குடும்பத்தில் எப்போதுமே மகிழ்ச்சியான சூழ்நிலை ஏற்படும். எதிர்காலத்தை பற்றிய நீங்கள் கனவுகளை உருவாக்கி தரக்கூடிய ஒரு காலம்தாங்க இது. சனி பகவான் பார்த்தீங்கன்னா லாபத்தில் வக்கரமாக இருப்பதால் மிகப்பெரிய தொழிலை தொடங்கினாலும் அதில் உங்களுக்கு வெற்றி கிடைத்திடுங்க. பார்ட் டைம் கூடுதல் வருமானம்னு உங்கள் கைகளில் பார்த்தீங்கன்னா எப்போதுமே பணம் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைந்திருக்கு. இந்த மாதத்தில் சுக்கிரன் பார்த்தீங்கன்னா தனஸ்தானத்தில் குருவுடன் சேர்ந்து இருப்பதால் பணவரவு அதிகரித்திடுங்க. குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். பாகிஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு அமர்ந்திருப்பதால் வாக்கினால் நீங்கள் பலரையும் வசியப்படுத்தக்கூடிய ஒரு காலம்தாங்க இது. உங்கள் பேச்சில் நிறைய பேர் மயங்கிடுவாங்க. முகம் பேச்சுன்னு அனைத்திலுமே பார்த்தீங்கன்னா வசீகரம் தோன்றக்கூடிய ஒரு காலம்தாங்க இது. எப்படியாவது நீங்கள் பணம் சம்பாதிக்க வேண்டும்னு எண்ணத்திலும் முயற்சியிலும் இருக்கப்பீங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு இதற்கான பலன்கள் உங்களுக்கு கைகூடி வரப்போகுதுங்க. மேலும் பார்த்தீங்கன்னா படித்தவர்கள் ஆன்மீகவாதிகளுடன் உங்களுக்கு இடையான நட்பு ஏற்படும். குடும்ப பெரியவர்களுடைய ஆசீர்வாதம் இந்த சமயத்தில் உங்களுக்கு முழுமையாக கிடைத்திருங்க. குடும்பத்தில் நீங்கள் இப்போது இணைந்து காணப்படுவீங்க. கணவன் மனைவிக்கிடையே மட்டும் பார்த்தீங்கன்னா சிறு சிறு பிரச்சனைகள் வந்து மாறியும். மேலும் இந்த மாதத்தில் தாங்க புதன் தைரிய ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறாரு. பேச்சு கம்யூனிகேஷன் ஸ்கில் அதிகரிக்க போகுது. ஆன்டிடிக் வணிகம் தொடர்பான கலை சம்பந்தப்பட்ட விஷயங்களை இருப்பவங்களுக்கு 2ஆம் இடத்துல அதிபதி 3ஆம் இடத்துல இருப்பதால் பிபிஓ சென்டர்களை வேலை வாய்ப்பு கூட கிடைக்க இருக்குதான். ரிஷபராசினர் பலரும் பார்த்தீங்கன்னா பெயர் மாற்றம் செய்து கொள்ள போகிறீங்க. மேலும் பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் நீங்கள் முக்கியமான ஒப்பந்தங்களை கையெழுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நீங்கள் சந்திர பகவானுடைய இந்த மாதம் 6ஆம் இடத்துல தொடங்கி 7ஆம் இடத்துல முடிகிறாரு. இதனால் உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. உடலில் சிறு சிறு பிரச்சனை ஏற்பட்டால் உடனேயே மருத்துவரை அணுகுவது ரொம்பவே நல்லதுங்க. நீங்கள் புதிய புதிய செயல்களை செய்வீங்க.
செயல்களில் வேகம் அதிகமாகவும் குடும்பத்தில் உங்களுடைய உழைப்பு பார்த்தீங்கன்னா உங்கள் பின்னால் இருக்க போகுது. நெருங்கியவர்களுடைய ஆலோசனை உங்களுக்கு கிடைத்திடுங்க. பயணங்களை நிறைய செய்ய வேண்டியதாக இருக்கும். மாதம் முழுவதே பார்த்தீங்கன்னா பயணமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை கூட இருக்கலாம். தம்பதிகளிடையே பார்த்தீங்கன்னா சிறு சிறு குறைபாடுகள் கூட ஏற்படுங்க. மேலும் இந்த மாதத்தில் தான் 4ஆம் இடத்துல கேது பகவான் இருப்பதால் உங்கள் குடியிருக்கக்கூடிய வீடுகளில் வாஸ்து குறைபாடு ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்குது. பள்ளியில் பார்த்தீங்கன்னா வீட்டினுடைய சத்தம் கேட்டாமல் இருக்கும். இது கூட குலதெய்வத்தினுடைய அனுகூலம் குறைவதற்கான வாய்ப்பு இருக்குது. எனவே வெள்ளிக்கிழமையில் நீங்கள் உங்களுடைய குலதெய்வத்தை நினைத்து வீட்டிலேயே விளக்கேற்ற வழிபாடு செய்யுங்க. ஒரு சிறந்த பரிகாரமாக அமைந்திடுங்க. மாதத்தில் நீங்கள் தாயினுடைய உடல்நிலையில் கவனமாக இருங்க. தாயினுடைய உடல்நலத்தை கவனித்துக் கொள்வது ரொம்பவே நல்லது. உடல் ஆரோக்கியத்தில் கோளாறு கூட ஏற்படலாம். மேலும் பள்ளி படிக்கக்கூடிய மாணவர்கள் படிப்பில் அதிகம் கவனம் செலுத்துங்க. கவனத்தை சிதறடிக்கக்கூடிய சிறு சிறு தடைகள் கூட ஏற்படலாம். இதயம் வீடு சார்ந்த பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குதுங்க. புதிய தொழில் தொடங்கக்கூடிய யோகம் உண்டாகும். மேலும் பார்த்தீங்கன்னா தொழில் செய்து வருவங்களுக்கு அதிகப்படியான லாபமும் ஏற்படுங்க. தொழில ஒரு நல்ல வளர்ச்சி காணக்கூடிய ஒரு மாதமாக இருக்குது. இந்த மாதத்தில் தான் செவ்வாய் சனி பார்ப்பதால் உங்கள் பிள்ளைகள் உங்களுக்கு போட்டியாக இருக்க போகிறாங்க. இந்த சூழல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தி தரும் விதமாக இருக்குங்க. 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் சனி பார்ப்பதால் பிள்ளைகளுடன் உங்களுக்கு இடையே கருத்து வேறுபாடுகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. குழந்தை பிறப்பில் பிரச்சனை இருப்பவர்களாக இருந்தீங்கன்னா உடனடியாக மருத்துவ ஆலோசனை பெறுவது நல்லதுங்க. சாக்கினி வக்கரப்பட்டு இருப்பதால் 2வது திருமணம் செய்ய முயற்சி செய்பவர்கள் சற்று நிதானமாக இருங்க. மேலும் ரிஷபம் ராசியை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா கார்த்திகை 2, 3, 4 பாதங்கள்லே ரோகிணி மிருகசீரிஷம் 1, 2 பாதங்கள். கிரக நிலைகளாக பார்த்தீங்கன்னா தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் புதன், குரு, சுக்கிரன், தைரிய வீர ஸ்தானத்தில் சூரியன், சுகஸ்தானத்தில் கேதுன்னு, பஞ்சம பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சந்திரன், செவ்வாய்னு, தொழில் ஸ்தானத்தில் சனின்னு கிரக நிலைகள் அமைந்திருக்கு. இந்த கிரக நிலைகளால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல யோகமான மாதம் தாங்க இது. அதிகப்படியான பலன்களை நீங்கள் பெற போகிறீங்க. பணவரத்து அதிகரித்திடுங்க. மனதில் ஏதாவது ஒரு கவலை உண்டாகலாம். மேலும் பார்த்தீங்கன்னா சொத்துக்கள் சம்பந்தமான காரிய அனுகூலம் ஏற்படுங்க. நண்பர்கள் மூலம் உங்களுக்கான எதிர்பார்த்த உதவிகள் கிடைத்திடும். புதிய நண்பர்களுடைய நட்பும் கிடைக்குங்க. தொழில் வியாபாரம் தொடர்பான விஷயங்களை சாதகமாக இருக்க போகுது. உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கவனமாக செயல்படுவது நல்லது. இந்த சமயத்தில் மேலதிகளுடைய சொல்படி கேட்டு நடப்பது ரொம்ப நல்லதுங்க. மேலும் பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கிடும். கணவன் மனைவிக்கிடையே உறவு பலப்படக்கூடிய ஒரு காலம் தாங்க இது. பிள்ளைகளுடைய மகிழ்ச்சிக்கு தேவையான பொருட்களை வாங்கி தரப்போறீங்க. பெண்களுக்கான காரிய அனுகூலம் ஏற்படும். கலைத்துறையினருக்கு வீண் அலைச்சல்கள் இருக்கலாம். அரசியல் துறையினருக்கு பார்த்தீங்கன்னா தேவையற்ற அலைச்சலை குறைத்து விடுவது நல்லதுங்க. நீங்கள் மாணவர்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வீண் அலைச்சல் ஏற்படலாம். இதனால் படிப்பில் கவனம் குறைய கூட நேரிடுங்க. நன்கு படிப்பது ரொம்பவே நல்லதுங்க. பெற்றோர்களுடைய ஆதரவு இந்த காலத்தில் பொருத்துவதை உங்களுக்கு அதிகப்படியாக இருக்க போகுது. வெளிநாடு சம்பந்தமான படிப்புகளுக்கு உரிய முயற்சிகளை செய்தீங்கன்னா அதற்கான வாய்ப்பு உங்களுக்கு கிடைத்திடுங்க. மாதம் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகளையும் சந்திக்க நேரிடலாம். விரோதங்களை அதிக சம்பாதிக்க வேண்டாங்க. மேலும் நீங்கள் உங்களுடைய மனதிடத்தை குலைக்கக்கூடிய அளவிற்கு உங்கள் எதிரிகள் உங்களுக்கு தொல்லை கொடுப்பாங்க. உங்களுக்கு உங்கள் உறவினர்களுக்கும் கூட தொழில கூட பார்த்தீங்கன்னா பலவிதமான தடைகளும் பிரச்சனைகளும் கூட ஏற்படக்கூடிய ஒரு காலம்தாங்க இது. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதத்தில் உங்களுக்கான நற்பலங்கள் நிகழ வாய்ப்பிற்கு. எதிர்பார்க்கக்கூடிய கஷ்ட நஷ்டங்கள் இருந்து விடுபட்டு சமாத்தியமாக நீங்கள் சமாளித்து விடுவீங்க. மகன் மகளால் உங்களை பெருமைப்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். மன நிம்மதியான ஒரு சூழ்நிலை தாங்க உங்களுக்கு. மிருகசீரிசம் நட்சத்திரக்காரர்கள் பொறுத்தவரை இந்த மாதத்தில் வருமானம் பெருகினாலும் கூடுதல் செலவு தாங்க இருக்குது. மனம் இருக்க நீங்கி புதிய தெம்புடன் தெளிவாக செயல்படுவீங்க. நீண்ட நாள் நீங்கள் நோயால் அவதிப்பட்டு இருந்தாலும் மருத்துவமனையில் தங்கே இருந்தாலும் வீடு திரும்பக்கூடிய ஒரு யோகம் வந்திருக்கு. இதுவரையுமே இருந்து வந்த மன கசப்புகள் நீங்கி மாறக்கூடிய சூழ்நிலை உருவாகிடுங்க. குடும்ப சடங்குகள், தெய்வ ஆராதனைகள், திருமண வைபவங்கள் நிகழக்கூடிய ஒரு காலகட்டம் தாங்க இது. நீங்கள் இந்த மாதத்தை பொறுத்தவரை விநாயகருக்கு தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்து வழிபாடு செய்வது உங்களுக்கு செல்வத்தை சேர செய்திருங்க. உங்கள் மனதில் பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சி உண்டாக்கிடும்.
இந்த மாதத்தில் சந்திராஷ்டம தினங்களாக ஆகஸ்ட் 6, 7 அமைந்திருக்கு. அதிர்ஷ்ட தினங்கள் பார்த்தீங்கன்னா 15, 16ங்க. இந்த பதிவில் நம்ம ரிஷபராசி நண்பர்களை பற்றி தெரிஞ்சுக்கொண்டோம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வேல் இருக்க பயமே சேனலை பெல் பண்ணி கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ராசியும் ரிஷப ராசி இருந்தால் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. அனைவருக்கும் நன்றி நண்பர்களே.